என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, உலகத்தில் தங்களை முஸ்லீம்கள் என்றும் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுக்கெல்லாம் நாங்கள் தான் பிரதிநிதி என்று மார்தட்டக்கூடிய எந்த அரபு நாடுகளும் தைரியமாக செய்யாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஈரான் செஞ்சு காட்டியிருக்கு. அது என்ன விஷயம் தெரியுமா? மிகப்பெரிய உலகத்தின் ஆதிக்க சக்தியாக இன்னைக்கு மறைமுகமாக இருந்து இயங்கிக் கொண்டு இந்த உலகத்தில் பல்வேறு அழிச்சாட்டிங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சாத்தானை வணங்கக்கூடிய கூட்டத்திற்கு எதிராக ஈரான் ஒரு தரமான சம்பவத்தை 2 தினங்களுக்கு முன்னாடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை குறித்து தான் மிகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் முழுமையாக காணொலி பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை அவசியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தை வழிகெடுத்து மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாக்கக்கூடிய மனிதகுலத்துடைய எதிரி யாருன்னு கேட்டால், நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நபரும் தெளிவாக சொல்லுவாங்க, ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் தான். ஏன்னா ஷைத்தான் இறைவன்கிட்ட சபதமிட்டு வந்தான், நீ படைத்த மனித குலத்தை நான் நிச்சயமாக அழித்து ஒழித்து அவர்களை தீய வழியில் தள்ளி நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், இது நான் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சபதமிட்டுட்டு வந்தான். அதை இன்னைக்கு வரையும் தீவிரமாக அவன் செஞ்சுட்டு இருக்கான். எந்த அளவுனா, நமக்கு முன்பு பின்பு வலப்புறம் இடப்புறம் சொல்லிட்டு நமது 4 திசைகளிலிருந்தும் நம்மை வழிகெடுக்கக்கூடிய ஒரு சூழலை நோக்கி அந்த சூழ்நிலையை அவன் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், உருவாக்கி கொண்டே இருக்கின்றான். இது நாம் அறிந்த விஷயம். ஸோ இப்படிப்பட்ட மனித குலத்துடைய எதிரியாக இருக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஷைத்தானை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம்னு இந்த உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஷைத்தானை வணங்கக்கூடிய கூட்டம் தான் இன்றைக்கி உலகத்தில் மறைமுகமாக பல்வேறு நாடுகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறாங்க. இந்த ஷைத்தானை வணங்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது, அதற்கு ஷைத்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சாத்தான்னு சொல்கிறோம், சில நபர்கள் லூசிஃபர்னு சொல்கிறாங்க, இன்னும் பல்வேறு பேர்களில் சொல்கிறாங்க. அது என்ன பேராக இருந்தாலும் அந்த ஷைத்தானை நீங்கள் எப்படி அடையாளம் காணணும், அதாவது ஷைத்தானுடைய அந்த கோயிலை, இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் அடையாளம் காணணும்னா ஒரே ஒரு விஷயம் அங்கே நிகழ்ந்தால் போதும். எந்த கடவுள், இன்னைக்கு உலகத்தில் பல கடவுள்கள் இருக்கிறாங்க, பல கடவுள்கள் எப்படி சொல்லணும்னா அது உருவமாகவும் இருக்கிறாங்க, அதாவது உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளாகவும் இருக்கிறாங்க, பல கடவுள்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் உங்களுக்கு தெரியும், சூரியனை வணங்கக்கூடிய கடவுளை பொறுத்த வரைக்கும் ரான்னு சொல்லுவாங்க. எகிப்தில் வந்து ரான் சொல்லக்கூடிய ஒரு சூரியனை வணங்கக்கூடிய கடவுள் இருக்கிறாங்க. ஸோ இந்த சூரியனை வணங்கக்கூடிய கடவுளுக்குன்னு சில வழிபாட்டு முறைகள் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மெசபடோமியாவில் பார்த்தீங்கன்னா சின் என்று சொல்லக்கூடிய நிலவை வணங்கக்கூடிய கடவுள் இருந்துச்சு அந்த காலத்தில். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த குகைவாசிகளுடைய வரலாறு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த குகைவாசிகள் வருவாங்கல்ல, அவங்க எந்த சமூகத்திலேருந்து வந்தாங்கன்னா டயானா என்று சொல்லக்கூடிய நிலவை வணங்கக்கூடிய கடவுளை பின்பற்றக்கூடிய அந்த மக்கள் மத்தியிலிருந்து ஏகத்துவத்தை முன்வைத்து அந்த குகைவாசிகள் வந்து ஒரு அறையில் தங்குவாங்க. அந்த விஷயங்கள், அந்த வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி உலகத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்துச்சு. இன்னும் சொல்லலாம், மஜூசிகள் என்று சொல்லக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தாங்க. அதாவது உலகத்தில் ஆற்றலாக, பெரும் ஆற்றலாக, பெரும் படைப்பாக காணப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே கடவுள்களாக பார்க்கப்பட்டது. சூரியன், சந்திரன், நெருப்பு, தண்ணி, ஆகாயம் என்று இந்த உலகத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அது அனைத்தையுமே கடவுளாக பார்க்கப்பட்டது. ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக தெரியுதில்லை. ஆனால் இது அனைத்தையும் படைத்த ஒருத்தன் இருக்கு, அவனுக்கு உருவம் இல்லை, அவன் ஏக இறைவன் அப்படிங்கிற அந்த சிந்தனை என்பது ஆதம் நபி தொட்டு தொடர்ந்து இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் இடையிடையே நபிமார்கள் இறக்க அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த சிந்தனைகளும் என்பது மாறி மாறி செல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், காபாவை சுற்றி 360 சிலைகள் இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகைக்கு முன்னாடி சிலை வழிபாடு இருந்துச்சு. அப்போ அந்த சிலை வழிபாட்டுக்கு முன்னாடி ஏகத்துவ கொள்கை இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் போது, உங்களது மூதாதியர்கள் எதை பின்பற்றினார்களோ அந்த வழியில் நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிமார்களுக்கும் மற்றும் அந்த கவுமுகளுக்கும் கூட்டத்திற்கும் இறைவன் திரும்பி திரும்பி சொல்லுவான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏகத்துவ கொள்கை மீளலும் மறும் சிலை வழிபாடு வரும். இப்படி தான் உலகம் பெரிய சர்க்கிளில் சிக்கிட்டு இருந்துச்சு. காபாவில் பார்த்தீங்கன்னா 360 சிலைகள் இருந்துச்சு. இந்த சிலைகளை பொறுத்த வரைக்கும் லாத்து, மனாத்து, உஸ்ஸா, எவூக்கு, எவூசு, நஸ்ரு, ஹுபல் என்று சொல்லக்கூடிய பல கடவுள்கள் இருந்துச்சு. இப்போ இந்த கடவுள்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தன்மையில் இருக்கும். ஹுபல் எடுத்திங்கன்னா பெரிய ஆற்றல் மிகுந்தது, லாத்து, மனாத்து, உஸ்ஸா, எவூசு, எவூக்கு, நஸ்ரு, இதில் பார்த்தீங்கன்னா சுவாவு அப்படின்னு சொல்லுவாங்க, மத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கடவுள்கள், அந்த சுவாவு சிலையை பற்றி ஒரு தகவல் இருக்கும். என்னென்னா, இந்த சுவாவு சிலை தான் இந்தியாவுக்கு வந்து கடத்தப்பட்டோ அல்லது பயண வழியாக, கப்பல் வழியாக வந்து சுவாவு தான் சிவனா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில கதைகள்லாம் சொல்லப்படும். பல்வேறு வழிபாட்டு முறைகளில் சிலையை மையமாக வைத்து பல கடவுள்கள் இருக்குது. ஆனால் இந்த கடவுள்கள் எல்லோருக்கும் எப்படி வணக்க அந்த வழிபாடு முறை இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பலி என்ற அடிப்படையில் கால்நடைகளை பலியிடுவது என்பது பல்வேறு வணக்க வழிபாடு முறையில் இருக்கும். கால்நடைகளை பலியிடுவது, இன்னும் உணவுகளை படைப்பது, இன்னும் வந்து பல்வேறு முறைகளில் இருக்கும். ஆனால் உயிர் பலியில் மனித உயிர் பலி அப்படிங்கிறத எந்த கடவுளும்
விரும்பாது. இவர்கள் கற்பனையாக வைத்திருக்கக்கூடிய கடவுள்கள் கூட உயிர் பலியை வழங்காது. அப்போ எந்த கடவுள் உயிர் பலியை வேண்டுகிறதோ, அதாவது மனிதனுடைய உயிர் பலியை வேண்டுகிறதோ அதுதான் ஷைத்தானிய கடவுள். அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. தமிழகத்திலே ஆகட்டும், தமிழகத்துலலாம் இன்றைக்கும் இருக்குது. பல குழந்தைகளை பிஞ்சுகளை ஒரு இறைவனுக்கு குறிப்பிட்ட இறைவனை சொல்லி அந்த கடவுளுக்கு இதை படைச்சிட்டோம்னா உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அப்போ ஒரு கடவுள் மனித உயிரை கேட்குது, அதற்கு பலி கொடுத்தாதான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா அது நிச்சயமாக கடவுள் கிடையாது, அதுதான் ஷைத்தான். அதுதான் ஷைத்தான் வடிவில் இருக்கக்கூடிய கடவுள். அப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, சைத்தான் வடிவில் இருக்கக்கூடிய கடவுளுக்கு நீங்கள் பல பேர் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் எந்த கடவுள் உயிர் பலியை வேண்டுகிறதோ, மனிதனுடைய உயிர் வேணும், எனக்கு அவனுடைய ரத்தம் வேண்டும், சதை வேண்டும், குறிப்பாக குழந்தைகள் வேண்டும், சிறுமிகள் வேண்டும் என்று விரும்புகிறதோ அதுதான் ஷைத்தானிய கடவுள். அப்போ இதற்கு தமிழ்நாடு விதிவிலக்கில்லை. தமிழ்நாட்டிலும் இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கு, அனைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும் நடந்திருக்கு. அப்போ இதற்கும் மிச்ச வழிபாட்டு முறைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் ரா என்று சொல்லக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய கடவுள், இந்த கடவுளுடைய வழிபாட்டு முறை வேறையாக இருக்கலாம். இது சூரிய பகவானை மையமாக வச்சு, சூரியனை மையமாக வைத்து அந்த ரா கடவுள். தமிழகத்தில் சூரியனை மையம் வச்சு பொங்கலுக்கு உங்களுக்கு தெரியும், சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதாவது தனது உழைப்பில் வரக்கூடிய எல்லாமே கடவுள். மாடு கடவுளாக பார்க்கப்படும், சூரியன் கடவுளாக பார்க்கப்படும் என்று பல கடவுள்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, அது தனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே கடவுள் அப்படிங்கிற நிலையிலிருந்து பார்ப்பாங்க. இங்கேயும் சொல்கிறேன், எந்த மதத்தையும் நாம் தவறாக பேசலை, அவங்களுடைய நம்பிக்கையை சார்ந்து பேசுகிறோம். அப்போ இந்த கடவுள் என்ற கோட்பாட்டுக்குள்ளே, அந்த நம்பிக்கை என்ற கோட்பாட்டுக்குள்ளே மனித உயிரை விரும்பக்கூடிய எல்லாமே ஷைத்தானிய கடவுள்கள் தான். இந்த கடவுள் தான் இனி உலகத்தில் பல இடங்களில் மறைமுகமாக வெவ்வேறு பேரில் இயங்கிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய இலக்கு என்பது ஒன்று தான். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் உங்களுக்கு தெரியும், எப்ஸ்டீன் என்று சொல்லக்கூடிய அந்த பாலியல் குற்றவாளியுடைய கோப்புகள் வெளியாச்சுல்ல, அந்த கோப்புகள் வெளியாகக்கூடிய சமயத்தில் எப்ஸ்டீன் ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தார், பேங்க் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டுடைய நேம் பார்த்தீங்கன்னா பால் என்று சொல்லக்கூடிய நேம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ இந்த பால் அப்படிங்கிற பேரே கிட்டத்தட்ட நான் சொன்ன இந்த சாத்தானிய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெயரில் இருக்கக்கூடிய ஒரு கடவுளுடைய பெயர். இது அதிகாரப்பூர்வமாக விவிலியத்திலையும் கிடைக்கிது, பைபிள்லேயும் சில இடங்களில் கிடைக்கிது, குரானில் தெளிவாக ஒரு ஆயத்தில் தெளிவாக வருது. அதாவது 37வது அத்தியாயம் சூரா சபாத் என்று சொல்லக்கூடிய அந்த சூறாவில் 37வது அத்தியாயம் 123வது 132வது வசனம் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக இறைவன் அந்த விஷயத்த சொல்லுவான். இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, நபி இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒரு கூட்டத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அந்த கூட்டத்தார் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பால் என்ற தெய்வத்தை வணங்குவாங்க. அப்போ அந்த பால் தெய்வத்தை வணங்கும் போது இறைவன் தெளிவாக சொல்லுவாங்க, இந்த தெய்வத்தை ஏன் வணங்குறீங்க, உங்கள் மூதாதியர்கள் எந்த கடவுளை பின்பற்றியிருந்தாங்களோ, எந்த ஏக இறைவனை பின்பற்றினார்களோ அதை நீங்கள் வணங்குங்க, இதிலிருந்து இங்கே விட்டு விலங்குங்க, இல்லாட்டி உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் சொல்லிட்டு இறைவன் ஏகத்துவ விஷயத்தை சபாத் என்று சொல்லக்கூடிய 37வது அத்தியாயத்தில் 125வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தெளிவாக இந்த ஷைத்தானுடைய கடவுள் பேராக இருக்கக்கூடிய இந்த பாலுங்கிற பேரை சொல்லி காட்டுறான். எப்படின்னு பாருங்க, அது ஊன பஹ்லவ் அப்படிங்கிறது அந்த ஷைத்தான் கடவுள் இருக்குல்ல, அதோடைய பெயர் பஹல் பால் என்று பல விதத்தில் அந்த பெயர் என்பது சொல்லப்படும். அது ஊன பஹ்லவ் வ தத்தரூன ஹக்சனுல் ஹாலிகீன் அப்படின்னு முடிக்கிறான். நீங்கள் படைப்பவர்களின் மிக சிறப்பானவனை விட்டுவிட்டு பஹ்லு எனும் சிலையை வணங்குகிறீர்களா அப்படின்னு இறைவன் கேட்குறான். அப்போ இதில் தெளிவாக தெரியுது, இந்த பஹல் என்று சொல்லக்கூடிய பால் என்று சொல்லக்கூடிய இந்த சைத்தானிய கடவுளை அன்றைய காலகட்டங்களில் இலியாஸ் நபி காலகட்டத்தில் வணங்கியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஸோ இந்த பேரை தான் எப்ஸ்டீன் தனது கோப்புகளில் பதிவிட்டிருக்கான். அப்போ ஏன் இதை பதிவு செய்ய வேண்டும், ஏன் இதை பின்பற்ற வேண்டும் கேட்டிங்கன்னா, எப்ஸ்டீன் விஷயத்தில் அந்த ரகசிய தீவுக்குள்ளே இந்த பால் என்று சொல்லக்கூடிய சிலையை வடித்து அதற்கு கொம்புலாம் வச்சு அதை வணங்கக்கூடிய இடத்துலையும் அதற்கு நரபலி கொடுக்கக்கூடிய இடத்துலையும் செயல்பட்டுருக்கான் அப்படிங்கிறதா இன்றைக்கி உலகத்திற்கு வெளிப்படையாகவே தெரியுது. இதற்குத்தான் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே கொண்டு போகிறாங்க. 2 பர்பஸ். ஒன்று, சிறுமிகளை அந்த தீவுக்கு கொண்டு போனதன் அடிப்படை நோக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் பாலியல் ரீதியாக அனுபவிக்கணும். 2வது, உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அடுத்த கட்ட உயரத்துக்கு போகணும், பெரிய பதவிக்கு போகணும்னா பாலியல் ரீதியான விஷயங்களை பயன்படுத்தி முடித்துவிட்டு அதே சிறுமிகளை நரபலி கொடுப்பது அப்படிங்கிற நிலையில தான் இந்த பால் என்ற இந்த சாத்தானிய கடவுளை மையமாக வைத்து மிகப்பெரிய ஒரு நாசகரமான வேலையை இன்றைக்கி எப்ஸ்டீன் செஞ்சுருக்கான். எப்ஸ்டீன் கூட எல்லா நபர்களும் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஸோ இந்த சூழலில் இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த சாத்தானிய கடவுளை அரபு நாடுகள் எதுவுமே எதிர்த்து அதற்கு எதிரான பிரச்சாரத்தையோ விழிப்புணர்வு எதுவுமே முன்வைக்கலை. ஆனால் 2 தினங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11 ஈரானுடைய ஒரு மீளெழுச்சி தினம்னு சொல்லலாம்.
அந்த தினத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக்கை கொண்டு வராங்க, இஸ்லாமிய குடியரசு. 1979 இந்த ஷா பஹலவி என்ற கேடுகட்ட மேற்குலக அடிவருடியுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அங்கு வந்து சுப்ரீம் தலைவர் கொமேனியுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வராங்க. கொமேனி குடும்பத்தாருடைய ஆட்சிக்கு கீழே ஈரான் என்பது வருகிறது, இஸ்லாமிய குடியரசாக வந்து அங்கீகரிக்கப்படுது. ஸோ எப்பவுமே வருஷம் வருஷம் பிப்ரவரி 11 அன்னைக்கு வந்து இந்த இஸ்லாமிய குடியரசு வென்றெடுக்கப்பட்டுச்சு. அந்த நாளை நினைவு கூறும் விதமாக வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஆசாதி என்ற இடத்துல, தெஹ்ரானில் இருக்கக்கூடிய ஆசாதியில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அங்கே ஒன்று குவிந்து அந்த நேஷனல் டே, அதாவது அவங்க மீளெழுச்சியான இஸ்லாமிய குடியரசான அந்த தினத்தை வந்து கொண்டாடினாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நமது உற்ற சகோதரியாக இருக்கக்கூடிய இலங்கையில் வந்து யூடியூப்பில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிஜிசி டாக் சேனலை பயணித்து கொண்டிருக்கக்கூடிய ரினூஸ் நௌசாத் அவங்க வந்து ஈரானுக்கு போயிருந்தாங்க. பெரிய சந்தோஷம், ஏன்னா ஈரானுக்கு போகணுங்கிறதா எனக்குலாம் பெரிய ஆசை. ஸோ அவங்க அதில் கலந்துருந்தாங்க. அதில் இன்றைக்கி வந்து ஈரானில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அளவு இந்த நேஷனல் டே என்பது உலகம் முழுக்க பார்க்கப்பட்டது, லட்சக்கணக்கான மக்கள் அதில் பங்கேற்றாங்க. ஸோ இந்த நிகழ்வில் தான் ஈரான் ஒரு தரமான உலகத்திற்கு செருப்படி கொடுக்கும் விதமாக, குறிப்பாக அரபு தலைவர்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக, மேற்குலக இஸ்ரேல் அமெரிக்காவை கதிகலங்கு வைக்கும் விதமாக ஒரு சம்பவத்தை செஞ்சாங்க. அதுதான் பால் என்று சொல்லக்கூடிய அந்த சாத்தானிய கடவுள்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கடவுளுடைய சிலையை வடிவமைக்கிறாங்க. அதற்கு கொம்பு இருக்கும், பல்வேறு அடையாளங்கள் இருக்கும். அதில் வடிவமைச்சு இஸ்ரேலுடைய சில அந்த விஷயங்களையும் அதில் பயன்படுத்தி, அதே போல் ஸ்டார் ஆஃப் டேவிட் என்று சொல்லக்கூடிய சிம்பிள், இஸ்ரேலுடைய சிம்பிளை பயன்படுத்தி, பக்கத்தில் இங்கிட்டு ட்ரம்ப்புடைய படம், அங்கிட்ட நெத்தனியாக படம் நினைக்கிறேன், ஐ திங்க், எல்லாமே வச்சு மிக உயரமான சிலை. அந்த சிலை என்ன பண்ணாங்க தெரியுங்களா, வச்சு கொளுத்திட்டு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீரை எழுப்புனாங்க. அப்போ இந்த அடையாளம் என்பது மேற்குலக தீய சக்திகளுடைய எதிர்ப்பின் அடையாளம். பால் என்று சொல்லக்கூடிய ஷாத்தானிய கடவுளை மையமாக வைத்து இன்னைக்கு செய்யக்கூடிய அட்டுழியங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக இன்னைக்கு ஈரான் செஞ்சிருக்கு. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இதே பால் சிலைக்கு எதிராக ஷாத்தானிய வழிபாட்டுக்கு முறையை எதிர்க்கும் விதமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார் போன்ற அரபு நாடுகள் ஏதாவது ஒரு இடத்துல இது போன்ற விஷயத்தை செஞ்சுருக்கான செய்யலை. ஏன்னா செஞ்சால் மேற்குலக அந்த ஆதிக்க கரங்கள் என்பது அரபு நாடுகளை மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிடும் அப்படின்னு தெரியும். ஸோ அரபு நாடுகளுக்கு உள்ளளவு பயம் இருக்குது. உண்மையாக ஹக்காக இது வந்து மிகப்பெரிய ஆபத்து. இறைவனை இதை எச்சரிக்கான்னு தெரிந்த நிலையில் கூட அது எதிர்க்க பயப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஈரான் இன்னைக்கு இந்த பால் கடவுளை சிலையாக வடிவமைச்சு அதை எரித்து ஒரு எதிர்ப்பை காட்டியிருக்கு. அதுவும் தனது நேஷனல் டேயில் காட்டியிருக்கு. அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய செய்தியாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அடிப்படையில் புரிஞ்சிருக்கும். நான் சொன்ன மாதிரி பால் அப்படிங்கிறது இவங்க வச்சுக்கிட்ட பேர், லூசிஃபர்னு சொல்லலாம், பால்னு சொல்லலாம், இன்னும் தமிழில் வேறு ஏதாவது பேர் வைத்து இது போன்ற நரபலி கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கலாம். அப்போ எந்த கடவுள் மனித உயிரை வேண்டுகிறதோ அது எல்லாமே சாத்தானிய வழிபாட்டு முறைகள் அப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்போ அதை நம்ம நிச்சயமாக எதிர்க்க வேண்டும். இது முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டின் அப்படின்லாம் இல்லை. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, கடவுளின் பெயரால் ஒரு மனித உயிரை எடுக்கிறான் அப்படின்னா அது எதிர்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். முஸ்லீம்களுக்கு இன்னும் கூடுதலாக பொறுப்பு இருக்குது. ஏன்னா இறைவன் தெளிவாக சொல்லி காட்டுறான் சாத்தான் எந்தெந்த வடிவில் வருவான்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ விஷயங்களை நம்ம வந்து இந்த செய்தியின் வழியாக நம்ம இங்கே பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதோடு மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய, பைபிளையும் குரானையும் முழுமையாக உள்வாங்கிய ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் தெளிவாக சொல்கிறாரு, சாத்தானிய கோயில்கள் இனி ரஷ்யாக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தடையை வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் எந்த நிலையிலேருந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, குரான் பைபிளில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகிறதோ அதை ரஷ்ய தலைவர் விளாடிமிர் புட்டின் நம்புகிறார். அதன்படி மனித குலத்தை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது.